அவரை பார்த்த உடனே நெல்லிக்கனியை பார்த்தா மாதிரி ஔவையார் காலத்தில் சொல்லுவாங்களே அந்த மாதிரி எல்லாம் ஓடுறாங்க பிச்சுக்கிட்டு. அதை சுற்றி அந்த நெல்லிக்கனியை பாதுகாக்கிறதுக்கு கம்பி வேலி முள்வேலி எல்லாம் போட்டு இப்போ அண்ணன் சீமான்லாம் சும்மா இருப்பா, தொண்டர்களை வந்து தாவரவியல் எடுத்துட்டு போய் அண்ணனுக்கும் சேர்த்து நான் காடு வளர்க்குறேன்றாரு. இவங்க இப்படி இருக்கிறதுக்கு காரணமே விஜய் தான். அரசியல் படுத்தாம வச்சிருக்கிற அரசியல் படுத்தல. ஒரு தலைவர்னா 4 பேர் கல்யாணத்துக்கு போகணும், ஒரு தொண்டை வீட்டில் சாவு இருந்துச்சுன்னா போகணும். நீங்கள் அரசியல்வாதியாக ஆயிட்டீங்களா இல்லையா, நீங்கள் கட்சி தான் நடத்துறீங்க. இப்போது கட்சின்னு வந்துட்டதுக்கப்புறம் என்ன ஆகிடும்னா, நீங்கள் நல்லது கெட்டதில் கலந்துக்க என்ன ஆகிடும்னா, விஜய் என்பவர் எக்ஸ்க்ளூசிவ் இல்லை, சொன்னது வேற செய்யறது வேறையா இருக்குது. வேற கட்சியிலேருந்து வராங்க கொள்றாங்கன்னா கூட யார் அணுகிறது தெரியும். ஒரு ராஜா எப்படி இருப்பார் அந்த புறத்தில் என்ன நடக்குதே தெரியாமல் இருப்பார்ல, அந்த மாதிரி இருக்கார். பிஜிஎம்லாம் போட்டு கீழே இந்த அனிருத் போன்றவர்களெல்லாம் வைத்து சாங்லாம் போட்டு என்னென்ன பண்ண போகிறாங்க பாருங்கள். திருப்பி மறுபடியும் சினிமா ஷூட்டிங் ஆகிடும். அது என்னோட பார்வை என்னென்னா, ஷூட்டிங் போதும், கேரவேனை எடுத்துக்கிட்டு மாநாடுக்கு போகக்கூடாது. எம்ஜிஆர் போல், எம்ஜிஆரை விட நீங்கள் உச்சக்கட்ட நடிகர் இல்லை. கொசு எப்படி ரத்தத்தை உரியுதோ அந்த மாதிரி சுங்க வரிச்சாலையை போட்டு நீங்கள் உரியிறீங்க ரத்தத்தை. இதை வந்து எப்படி ஏற்றுக்க முடியும்? பாஜக ஏற்றுது, அது அதிமுக கேள்வி கேட்க முடியாமல் வேடி பண்ணுவோம். வணக்கம், இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமிகு CS கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வளவன். எடப்பாடி அவர்கள் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட தொகுதிகளினுடைய பயணத்தை முடிச்சு அடுத்த கட்ட பயணத்துக்கு போயிட்டுருக்கிறாரு. கொஞ்சம் லேட்டாக கட்சி ஆரம்பித்து லேட்டாக அந்த விஜயம் அடுத்து தொடங்க இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது. இது எப்படி ஒரு போட்டியாளராக உள்ள அவரும் வருகிறார். ஏன்னா பல பயணங்கள் ஏற்கனவே போயிட்டுருக்கிறாங்க. அன்புமணி ஒரு பக்கம், அவங்க பிரேமலதா ஒரு பக்கம்னும் போது விஜய் அவர்கள் கடந்த ஓராண்டிலேயே ஒரு வெளியில் வந்த நிகழ்ச்சிகளே 3 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்போது அது அரசியல் செயல்பாடாக எப்படி பரிணமிக்கும்னு பார்க்குறீங்க? இதையும் பண்ணலைன்னா விஜய் காணாம போயிடுவார். லேட்டாக தானே வந்திருக்காரு. இப்போது அரசாங்கத்தை பொறுத்தவரையிலும் அன்றாட ஒரு நிகழ்ச்சி நடக்குது. மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு இலவசம் கொடுக்கறது, இல்லை மாற்றுத்திறனாளிகளுக்கு வண்டி கொடுக்கறது, இல்லை உங்களுடன் ஸ்டாலின் மூலிமா வந்து மக்களுக்கு தேவையான அந்த சர்டிஃபிகேட்ஸ் அதிலெல்லாம் கொடுக்கறது. அப்புறம் நலம் காப்போம் ஸ்டாலினில் வந்து மருத்துவத்துறை வந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அரசாங்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி நான் முன்னாடியே நீண்ட சொன்னேன். எந்த அளவுக்கு வந்து கிராமமாக தொகுதியாக போய் இன்னும் டைம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து என்னோடய வாழ்க்கையை தீர்மானிக்க பண்ண போகிறது மக்கள், வாக்காளர்கள், நான் அவங்கக்கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அறிஞர் அண்ணா அதை தான் சொன்னார். மக்கள்கிட்ட போய்டும் நேராக எதை பற்றியும் OPS பிரச்சனை, சசிகலா அவர்கள் பிரச்சனை, மத்திய அரசு பிரச்சனை, அமலாக்கத்துறை எல்லாம் இருந்தாலும் நான் வந்து மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ண போயிட்டேன். தேர்தல் வருது, அப்புறமா தேதி சொல்ல, அதெல்லாம் அப்புறம் நான் போயிட்டேன். கிட்டத்தட்ட 120 தொகுதி மேலே என்னமோ பாதி தமிழ்நாடை சுற்றி வந்துட்டார். இது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு பகிர்வு. 2 முடிஞ்சுது. 3வது விஜயகாந்த் அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பிரேமலதா அவர்கள் கேப்டன் மீது அந்த மனிதாபிமானம் மக்களுக்கு அந்த செய்யணுன்றது அவரோட நினைவுக்கு வேண்டி நாங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் போகிறோம். அதுவும் போகிறாங்க. அப்போ போகும்போது என்ன நடக்கும்னா, ஒரு ஹோட்டலாண்ட போவாங்க, அந்த கட்சிக்காரங்களாம் போய் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் காசு கொடுத்து வந்தோடனே கேப்டன் பார்த்தா அந்த ஹோட்டல் ஓனரு, ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க சந்தோஷப்படுவாங்க. மனுஷன் இருந்தாலும் 10 ரூபா 10 பேர் சோறு போட்டார், இன்றைக்கி வந்து படத்தில் தான் இருக்கிறாரு, இருந்தாலும் அந்த ரதம் போன இடத்துல இருக்கிற ஹோட்டலு சிற்றுண்டிலெல்லாம் 10 பேருக்கு வியாபாரம் நடந்தது வாழ்த்துவாங்க, சந்தோஷப்படுவாங்க. இது ஒரு பார்வை. ஐயா அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லுவாங்க, குடும்ப பிரச்சனைக்காக தான் ஒரு பேரணி போகிறாரு. வீட்டுக்குள்ளே முடிக்க வேண்டிய பிரச்சனையை என்ன பண்ணுறாரு, திண்டிவனம், வந்தவாசி, அதுக்கப்புறம் ஆரணி, கூட்ரோடு, அப்புறம் விழுப்புரம், எல்லா இடமும் போகிறாரு. ஓகேங்களா. கடைசியாக தருமபுரிக்கு பெண்ணாகிறதுக்கு போவார், மேட்டூர்கிட்ட போயிடுவார் டேமாண்ட. இது குடும்ப பிரச்சனைக்கு அவர் போகிறாரு. கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்கக்கிட்டேருந்து காப்பாற்ற இவங்கெல்லாம் யாருப்பா அப்படின்னா, இவங்கெல்லாம் உங்கள் அப்பாவுக்கு வேண்டப்பட்டவங்களா சாப்பா, அவங்களாம் அந்நிய சக்தி, தீய சக்தின்ற மாதிரி குடும்ப பிரச்சனைக்கு சொல்கிறேன். அப்பையும் நான் அதையும் வரவேற்கிறேன். ஏன்னா அண்ணன் அன்புமணி ராமதாஸை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய பாமக தோழர்கள் சொந்தங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களும் இதே மாதிரி டீசல் போடுவாங்க, சுங்கவரி கட்டுவாங்க, ஏதோ ஒரு பொருளாதாரம் மேம்படுது இருக்குது, அவங்ககிட்ட செலவு பண்ணுறாங்க, 10 பேருக்கு அந்த காசு கீழே போகுது. ஒரு சுழற்சி, பண சுழற்சி. இல்லைன்னா இந்த பணம்லாம் வெளியிலேயே வராது. பார்த்துக்கோங்க. இப்போ தான் எங்கள் அண்ணன் விஜய் வராரு. எதுக்கு? பண சுழற்சிக்கு. இப்போ தான் மதுரைக்கு கொஞ்சம் செலவு பண்ணாங்க, வரவேற்கிறோம். நம்ம எல்லாமே விமர்சனமாக பார்க்கக்கூடாது. இப்போ என்னோடய ஆசை என்னென்னா, அவருமே இந்த மாதிரி பஸ் எல்லாம் எடுத்து மக்கள்லாம் பார்க்குற மாதிரி, இப்போ ஐயா எடப்பாடி பழனிசாமி எப்படி கிராமமாக போகிறாரோ அதுமாதிரி இவரும் சும்மா மெயின் ரோடில் நின்று கூட்டம் வருது அதனால் நான் கிளம்புறேன் அப்படிலாம் போகக்கூடாது. இப்போ கம்பியெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவரை வந்து யாரும் அணுகக்கூடாதான். என்ன எனக்கு புரியல, இது என்ன விதமான தன்மைன்னு. அவர் ஏன் இந்த மாதிரி ஆகுறாங்க, அது யாருன்னா யோசிச்சு பார்த்தீங்களா?
எதுக்கு கம்பியெல்லாம் வச்சு கிரீஸ் எல்லாம் போட்டு விஜயை பாதுகாக்கணும்? யார்கிட்ட இருந்து பாதுகாக்கணும்? இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் மரத்துல இருந்து தாவனது இருக்கிறதுனால நீங்க தாவுறாங்க, குதிக்கிறாங்க, விஜய் அடி வயிற்றுல இருந்து கத்துறாங்கன்னு சொல்றீங்கல்ல, அவங்கள குறை சொல்றோம் இல்லைங்களா? இப்போ ஒரு சட்டம் படித்த மாணவனா மென்சிரியா என்று ஒன்று இருக்கு. காரணம் என்ன? இவங்க இப்படி இருக்கிறதுக்கு காரணமே விஜய் தான். அரசியல் படுத்தாம வச்சிருக்கிற அரசியல் படுத்தல. ஒரு தலைவர்னா 4 பேர் கல்யாணத்துக்கு போனோம், ஒரு தொண்டை வீட்டில் சாவு இருந்துச்சுன்னா போகணும். நீங்கள் அரசியல்வாதியாக ஆகிட்டீங்களா இல்லையா? நீங்கள் கட்சி தான் நடத்துறீங்க. இப்போது தொண்டர் அணி இல்லை ஃபேன்ஸ் விசிறி கூட்டம் இல்லை, கட்சின்னு வந்துட்டதுக்கப்புறம் என்ன ஆகிடும்னா, நீங்கள் நல்லது கெட்டதில் கலந்துக்க என்ன ஆகிடும்னா, விஜய் என்பவர் எக்ஸ்க்ளூசிவ் இல்லை. அதாவது அவரை பார்க்குறதே அரியுது, அவரை பார்க்குறதே உங்கள் ஒரு சில பெண்கள்லாம் பாருங்கள், கல்யாணம் ஆன பெண்கள் அதாவது அன்றாடம் கஷ்டப்பட்டு குழைச்சி சுகரு பிபி எல்லாம் வரப்போகுது இந்த எல்லாருக்கும். அந்த 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 குடும்ப தலைவருக்கு இல்லாத மரியாதை முக்கியத்துவம் விஜய்க்கு கொடுக்குறாங்க. அவர் பார்த்தா போதுங்க, என்னது அவர் பார்த்தா போதும், ஐயோ கை காட்டினா ஐயோ அப்படியே உருகி நெய்யாக போகிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த நிலைக்கு என்ன காரணம்னா, விஜய் இவர்களை பார்க்காதது, விஜய் இவர்களை சந்திக்காதது. அந்த அந்த பிராண்டுக்கு வேண்டி என்ன பண்ணிட்டாருன்னா, ரொம்ப கம்மியாக விஜயை கொடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி கோயிலெல்லாம் வந்து அடிக்கடி திரையை போட்டு சாமியை மறைச்சிருவாங்க. நைட்டில் ஒரு இது காலில் இந்த டைம் தான் கடை அகமை வீதி அப்படின்னு குறுக்கில் ஒரு 4 கதையை சொல்லிவிட்டு இந்த சாமியை கொஞ்சமாக காட்டுறது. நிறைய காட்டினா துட்டு கொடு, இல்லை மூலஸ்தானத்துக்கு எதனா செஞ்சு கொடு, இல்லைனா கும்பாபிஷேகம் பண்ணி எதனா ஒன்று போட்டு துட்டு வாங்கினோன்னா அப்புறம் திரை ஃபுல்லாக திறக்கும், எல்லாம் போய் உக்காந்துக்கலாம். இருக்குல்ல, இதே தான் இங்கேயும் விஜயை கொஞ்சமாக காட்டுறது. நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் அவர்கள் சாதாரணமாக பழக ஆரம்பிச்சிடறாரு வச்சுக்கோங்களேன். அவரு நீங்கள் காலைல வாக்கிங் இப்படி தான் போவாருங்க, பார்க்கலாங்க. அவர் வந்து இப்போ அன்றைக்கி கூட பார்த்தோம், ஒரு 2 பேர் கூட இருக்கிறாங்க, அவர் பாட்டுன்னு போகிறார். அந்த சிம்பிளிசிட்டியாக அவர் பண்ணலை. அதனால் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, அவரை பார்த்த உடனே நெல்லிக்கனியை பார்த்தா மாதிரி ஔவையார் காலத்தில் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எல்லாம் ஓடுறாங்க பிச்சுக்கிட்டு. அதை சுற்றி அந்த நெல்லிக்கனியை பாதுகாக்கிறதுக்கு அதியமான் காலத்தில் சொல்லப்படுற மாதிரி கம்பி வேலி முள்வேலி எல்லாம் போட்டு, இப்போ அண்ணன் சீமான்லாம் சும்மா இருப்பா, தொண்டர்களை வந்து தாவுறவங்க தாவரவியல் எடுத்துட்டு போய் அண்ணனுக்கும் சேர்த்து நான் காடு வளர்க்குறேன் அது மாதிரி இது வந்து ஒரு மாதிரி ஜங்கிள் புக் மாதிரி போகுது அரசியல் தன்மை. அப்போது இந்த சூழ்நிலை அவரும் பஸ் எடுத்துகிட்டு கிராமமாக போயிட்டு, இப்போது உதாரணத்துக்கு வந்து செய்யாறு போகிறாரு வச்சுக்கோங்களேன் ஐயா. அப்போ போயிட்டு அங்கே மேல்மா பக்கத்தில் போராட்டம், மேல்மா கிராமம்லாம் நடந்துக்கிட்டு பார்த்தோன்னா அவங்களுக்கு அந்த அபா வந்து கம்மியாயிடும். விஜய் வந்தார், பார்த்தாரு, நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு 2 நாள் தள்ளுமுள் இருக்கும். 3வது நாள் தான் விஜய் அதே பக்கமாக போகிறாரு வச்சுக்கோங்க. யாருன்னா போய் இப்படி மேல் வந்துட்டு போவாங்களா? விஜய் வந்து இப்போ காஞ்சிபுரத்தில் சாதாரணமான ஒரு நம்மளில் ஒருத்தர், அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு, உச்சக்கட்ட நடிகர். அதையெல்லாம் புறந்தள்ளி விட்டு ஒரு கம்யூனிஸ்டுக்காரர்களை போல் இருக்க ஒரு நடவடிக்கைன்ற மாதிரி வந்துடுவாங்க. அது 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 வந்து அதுக்கு அவங்க தயாராக இல்லை. அதனால தான் இப்போ இந்த பஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி போகிறாரு, கொய்யாக்கா வாங்குறாரு, முந்திரி பருப்பு வாங்குறாங்க. அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதாங்க பார்க்குறாங்க, ஆனால் ஃபோட்டோண்ணா ஆனால் எப்போனா அரசியலுக்கு வருவாங்க. அப்போ அந்த ஒரு வாக்காளர்கள்கிட்ட இருக்குது. இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி போகிறாரு, அங்கே இருக்கிற ஒரு குழந்தையை கொடுக்குறாங்க, கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க, தமிழ் வம்சாவளியில் இருக்கிற ஒரு குழந்தையை வச்சுக்கிட்டு இது பண்ணுறாரு. அவங்க இருக்கவங்களுக்கு பார்க்குறாங்க, சரி அந்த உச்சம் அதெல்லாம் தவிர்க்கப்படுகிறது, கம்மி பண்ணுது. அரசியலுக்கு ஓகே இது, பட் நடிகர்களுக்கு இது ஓகேவா? நடிகர்களுக்கு கூட்டம் சேருமே அப்படின்னா, நீங்கள் உங்களை பார்க்குறதுக்கு காசு நிறைய கோடிக்கணக்கில் வாங்கிட்டு நீங்கள் ஒரு மாதிரி இருட்டு வாழ்க்கையில் வாழ்ந்ததுனால வந்த பிரச்சனை. நீங்கள் வெளிச்சத்தில் வந்து நீங்களுமே ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அந்த 24 மணி நேரத்தில் வந்து ஒரு 15 மணி நேரம் உங்களை சாதாரணமாக யார் வேணால் பார்க்கலாம், சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த தன்மை படைச்சிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது. கட்சி ஆஃபீஸ்க்கு தொண்டர்கள் வந்தாலே தலைவரை எல்லாமே பனையூர் தாங்க. முக்கியஸ்தர்களே அவரை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. கட்சியில் ஐயா ஐயநாதன் போனாரு, நமக்கெல்லாம் நன்கு பரிச்சயமானவர். என்ன காரணத்துக்காக வராரு, சொன்னது வேற, செய்யறது வேறையா இருக்கு. வேற கட்சியில இருந்து வராங்க கொள்றாங்கன்னா கூட யார் அணுகிறது தெரியல. ஒரு 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 ராஜா எப்படி இருப்பாரு, அந்த புறத்தில் என்ன நடக்குதே தெரியாமல் இருப்பார்ல, அந்த மாதிரி இருக்கார். அப்போ அந்த ராஜா வந்து இப்போ பாகுபலி மாதிரி பஸ்ஸில் போகிறாரு. அப்போ நான் என்னன்னா, எனக்கு உண்மையிலே உள்ளபடி சந்தோஷம். ஏன்னா அட்லீஸ்ட் 4 பேர் போனதுக்கப்புறம் 5ஆவதாவது இது கூட பாருங்கள், 5ஆவதாக வரதை மறைச்சிட்டு விஜய் பஸ்ஸில் பயங்கரமாக போயிட்டாருன்னு பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி 120 தொகுதி ஒருத்தர் பச்சை கலர் பஸ்ஸில் சுற்றி அது சுந்தரா டிராவல்ஸ்னு விமர்சனம் ஆகி அவங்க அதிமுக பிரச்சாரம் இருக்கு. ஆனால் என்ன பண்ண போகிறாங்க பாருங்கள், இந்த விஜயோட பஸ் இருக்குல்ல, ஏமா என்னமா கூட்டம், என்னமா இது பிஜிஎம்லாம் போட்டு கீழே இந்த அனிருத் போன்றவர்களெல்லாம் வைத்து சாங்லாம் போட்டு என்னென்ன பண்ண போகிறாங்க பாருங்கள். திருப்பி மறுபடியும் சினிமா ஷூட்டிங் ஆகிடும். அது என்னோடய பார்வை என்னென்னா, ஷூட்டிங் போதும், கேரவேனை எடுத்துக்கிட்டு
மாநாடுக்கு போகக்கூடாது. எம்ஜிஆர் போல, எம்ஜிஆரை விட நீங்கள் உச்சக்கட்ட நடிகர் இல்லை. சிவாஜி அவர்கள் கேரவான் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுருந்தார். நல்ல வேளை ஐயா நடிகர்கள் எம்ஆர் ராதா இல்லைன்னா இவங்க பண்ணுற கூத்தெல்லாம் தோல் டாராக உரிச்சு தொங்க போட்டிருப்பார். அது மாதிரி கூத்து நடக்குது, கூத்தாடிகளோட கூத்து நடக்குது. சரி, ஓகே, அது வராரு, பஸ்ஸில் போட்டோம். பஸ்ஸில் போகிற இடத்துல அந்த ஏழை பாழிகளுக்கெல்லாம் நிறைய தேவைகள் இருக்குது, வேலைவாய்ப்பு இல்லை, பசி பட்டினி அந்தளவுக்கு பெருசாக இல்லைனாலும் சிக்கல்கள் இருக்குது. அதனால் அவர் சம்பாரித்த காசெல்லாம் கொஞ்சம் நல்லா வாரி அடிச்சு இப்போ எடப்பாடி பழனிசாமி நல்லா செலவு பண்ணுறாரு. புரியுதுங்களா? எல்லாம் சொல்கிறாங்க கூட்டம் காசு கொடுத்தா நீங்களும் கொடுங்க, என்ன உங்களுக்குன்னா இல்லையா, இல்லை ஊழல் பண்ணலையா, இல்லை தப்பாக செய்யலையா? இப்போ அதேமாதிரி இவங்களும் 300 400 டிக்கெட் விற்றுருக்குறாங்க, 1500 விற்றுக்குறாங்க. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் நிறைய வசூல் பண்ணியிருப்பாங்க. அந்த பணத்தை எடுத்து உங்களை நேசிக்கக்கூடிய உங்கள் விஜயாக இருந்து அந்த மக்களுக்கு நீங்கள் பணத்தை வாரி வழங்கி நல்லா செலவு பண்ணணும். போகிற இடம்லாம் விஜய் போகிற இடம்லாம் திருவிழா மாதிரி இருக்கணும். 30,000 பேர் 50,000 பேர் கூடணும். அந்த மக்களுக்கு தண்ணி பாக்கெட்டு, டீ, சமோசா, என்னென்ன வசதிகள் பண்ண முடியுமோ அத்தனையும் விஜய் அவர்கள் பண்ணி கொடுத்து அவர்கள் குறைகளை கேட்கும் என்று பத்திரிகையாளராக என்னோட தாழ்மையான ஆசை இது. கண்டிப்பாக சார். தமிழ்நாடே ஒரு ஆவலோட தான் காத்துக்கிட்டு இருக்கு. பணப்புழக்கம் அதிகரிக்கணும், எல்லாரும் வாங்க, எல்லாரும் பஸ் எடுத்துட்டு போங்க, எல்லாரும் ஐயா எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, போங்க, லாக்ஸில் செலவு பண்ணுங்க, உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணுங்க. லெட்ஸ் தேர்தல் திருவிழா ஸ்டார்ட் நவ். பூரா அதாவது கருப்பு பணத்தெல்லாம் ஒழிக்க முடியாது, இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணாதான் போகும். அதனால் மக்கள்கிட்ட காசு இல்லை, வரியெல்லாம் நிறைய கட்டிட்டோம், கரண்ட் பில் ஏறி போச்சு, ஸ்கூல்லாம் ஃபீஸ் கட்டுற நேரம். அதனால் இப்போவே நீங்கள் போய் பஸ்ஸெல்லாம் எடுத்து போனீங்கன்னா மக்கள் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால் மக்களை பாருங்கள், அரசியல் தலைவர் அப்புறமா ஆகலாம், ஃபஸ்ட்டு பிரச்சாரத்தை ஆரம்பிங்க. அப்படி தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். முடிஞ்சால் வேட்பாளர் கூட சீக்கிரமாக சொல்லிடுங்க. இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பாருங்கள், இன்றைக்கி ஒன்று பேசுகிறாங்க, நாளைக்கு ஒன்று பேசுகிறாங்க. திடீர்னு சுதீஷ் பார்த்தா பிஜேபியோட மீட்டிங்கில் வாசன் அவர்கள் கூட்டத்தில் இருக்கார், மறுநாள் பார்த்தீங்கன்னா முதுகில் ஊற்றிட்டார் எடப்பாடியாருன்றாங்க. அப்போ எங்களால் புரிஞ்சிக்க முடியல. அதனால் நீங்கள் பிரச்சாரத்தை ஆரம்பித்து வேட்பாளர் சொல்லிட்டீங்கன்னா இந்த மாதிரி இங்கேயா அங்கேயான்னு இல்லாதவங்களும் வழிக்கு வந்துடுவாங்க. அதனால் எவ்வளோ சீக்கிரமாக இந்த தேர்தலை நம்ம அணுகிறோமோ அவ்வளோ நல்லது. ஏன்னா இப்போ இது இங்கே பேசக்கூடிய பேச்சு அதை இங்கே டிஃபெண்ட் பண்ணுறது ஒன்று அப்படின்னா, பாஜக எடுக்கக்கூடிய கொள்கை முடிவுகளையும் கொண்டு போய் அதிமுக டிஃபெண்ட் பண்ணுற இடத்துக்கு நகர்றாங்கிறது ஒரு சிக்கலாக மாறிக்கிட்டு இருக்குது. இப்போ சுங்க கட்டண வரி உயர்வெல்லாம் நீங்கள் பிஜேபி சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள் நம்ம நிதின் கட்கரி அங்கே வந்தால் கேட்கலாங்கிறத தாண்டி இதை ஏற்றிருக்காங்கல்ல, நீங்கள் கூட்டணியில் தானே இருக்கீங்கிற மாதிரி அது அடுத்து அவங்கள நோக்கி போகிற கேட்பாங்க இல்லையா? மக்கள் வந்து என்ன சிரிச்சுக்கிட்டே ஜாலியாகவே வந்து சுங்க வரி கட்டுறாங்க. அதாவதுங்க, வெங்காயம் தக்காளி விலைலாம் ஏறுதுன்னா பெட்ரோல் டீசல் விலை ஏறும்போது ஏறும், சுங்கவரி ஏறுனா அதுவும் தானே ஏறும். சரி, அந்த கஷ்டப்பட்டு வண்டியை ஓட்டுறாங்கல்ல 8 மணி நேரம் 10 மணி நேரம். இப்போ திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து ஒரு காய்கறி ஏறி கோயம்பேடு வருதுன்னா எப்படி பார்த்தாலும் 10 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் ஆகிடும். அந்த இன்ஜின் சூடு சொக்கா கூட போட முடியாது. பனியனை கட்டிட்டு நைட்டில் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. கண்ணு ஒரு நிமிஷம் தூங்கினாலும் விபத்து, வேலைக்கு சாப்பிட முடியாது. அப்புறம் போலீஸ் வந்து நிறுத்துவாங்க, கண்ட இடத்துல நிறுத்தி அது இருக்கா இது இருக்குன்னு ஒரு மாதிரி தான் பேசுவாங்க. ஒரு மரியாதையை கூட எப்போ இறங்குப்பா பேப்பர்ஸ்லாம் நிறுத்து இறங்கு வா, இப்படி தான் இருக்கும். இவ்வளோத்தையும் சமாளிக்கிறது எதுக்குன்னா அந்த 10 ரூபா வருமானம் எக்ஸ்ட்ரா வராதா, அந்த ஒரு காசை லாபம் எடுத்துகிட்டு போய் கொடு. அதேமாதிரி அந்த மூட்டையிலேருந்து இறக்குறவங்க, மூட்டையில் ஏற்றுறவங்க, அதை வாங்கி கடை போட்டு வரி கட்டி கலெக்டர் பிட்டு கட்டு அதில் ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கும். இவ்வளோ பேர் இருக்கும்போது அரசாங்கம் எந்த உழைப்புமே பண்ணாமல் கான்ட்ராக்டுக்கிட்ட ரோடு போகும்போது துட்டு வாங்கிக்க வேண்டியது கமிஷன், அதை வாங்கி கல்லா கட்டினது பத்தாமல் அப்புறம் கான்ட்ராக்டர்னா நீ ஏற்றிக்க ராஜா ஏற்றிக்க, அவனுக்கு வருமானம் வந்தால் என்ன வராகட்டி என்ன, விவசாயம் பண்ணால் என்ன விளைஞ்சா என்ன விளையாட்டி என்ன, விளைஞ்ச பொருள் மார்க்கெட்டுக்கு போனோன்னா மக்கள் அதை வாங்கினா என்ன வாங்காட்டி என்ன, எனக்கு நீ சாலையில் போனியா எத்து வை கப்போம். இது வந்து இந்த கத்தி காட்டி மிரட்டுற மாதிரி தான் இது. அதை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, கூண்டு மாதிரி போட்டு, இந்த கூண்டு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்குது, எல்லா இடத்துலையும் கூண்டு போட்டு லைனில் நிற்க வைக்கிறது. அப்போ லைனில் நிற்க வைக்கும்போது அந்த கூண்டில் வந்து மக்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க, என்னப்பா ஒழுங்காகிறியா கூண்டில், இல்லை கூண்டை விட்டு வெளில தூக்கி போடுவா. இதுதான் இந்த டோலும் அப்படி தான். இதில் ஒரு அளவுக்கு நேர்மையாக அதாவது தைரியமாக ஒரு தமிழினத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது வேல்முருகன் வண்டி தான். ஏன்னா பத்திரிகையாளர் வழக்கறிஞர் இப்படி பேசுகிற அப்படி இல்லை, மக்களுக்கு பிடிக்கல. மக்களுக்காக தான் அண்ணல் அம்பேத்கர் அரசியல் சாசனம் எழுதி கொடுத்தார். மக்களுக்காக டெமோக்ரஸி இஸ் ஃபார் பீப்புள் பை பீப்புள் தான் மாதிரி தான் இருக்கு. ஆனால் மக்களை எங்கள் அண்ணா ஐயா அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி மூட்டு ஊச்சி அப்புறம் கொசு எப்படி ரத்தத்தை உரியுதோ அந்த மாதிரி சுங்கவரி சாலையை போட்டு நீங்கள் உரியிறீங்க ரத்தத்தை. இதை வந்து எப்படி ஏற்றுக்க முடியும்? பாஜக ஏற்றுது, அது அதிமுக கேள்வி கேட்க முடியாமல் வேடி பக்கம். இதே இந்த சைடு எடுத்துக்கோங்க, கரண்ட் பில்லு, சொத்து வரி, தண்ணி வரி, குப்பைக்கு வரி எல்லாம் யார் போட்டது? திமுக ஆட்சியில் போடுறாங்க. காங்கிரஸ் அங்கே கை கட்டி வேடிக்கை பார்க்க, எதுவும் கேட்க முடியாது. இப்போ கடைசியில் பாதிக்கப்படுறது யார்? என்ன மாற்றம் 2 பேருக்கும்? அதே தான், இதுதான் நிலமை. அதனால் நிறைய சிக்கல்கள் இருக்குது.
ஒரு விரிவான உரையாடல், உங்களுடைய அனுபவத்திலேருந்து பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு போகிறதுக்கு மிக நன்றி சார். நன்றி.